பனு ஜஹம் கிளையில் உதித்த ஒரு குழந்தை, இஸ்லாத்தின் விடியலிலேயே சத்தியத்தை ஏற்றுக்கொண்ட ஒரு தியாகி, ஈமானுக்காக கடல் கடந்த, இஸ்லாத்துக்காக யர்மூக் போர்க்களத்தில் உயிர் துறந்த முஹாஜிர், முஜாஹித், காரி, ஷஹீத், அந்த சத்திய சஹாபியார் என்று உங்களுக்கு தெரியுமா? அவருடைய பேருதான் அல் ஹஜ்ஜாஜ் பின் அல் ஹாரிஸ் ரதியல்லாஹு அன்ஹு. இவர்கள் மக்கா நகரில் பனு ஜஹம் கிளையில் அல் ஹாரிஸ் இப்னு கைஸ், உம்மு அல் ஹஜ்ஜாஜ் பின் கனியா என்ற தம்பதியினருக்கு அன்பு மகனாக பிறந்தார்கள். மக்காவின் செல்வாக்கு மிக்க சூழலில் வளர்ந்தாலும் இவர்களது இதயம் எப்போதும் சத்தியத்தை தேடிக்கொண்டிருந்தது. நபியவர்களின் அழைப்பு பணி தொடங்கிய அந்த ஆரம்ப காலத்தில் சத்தியத்தை ஏற்றுக்கொண்ட முன்னோடி முஸ்லிம்களில் ஒருவராக மனமுவந்து முன்வந்து சத்திய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டார்கள். மக்காவின் வீதிகளில் இறை வசனங்கள் இறங்கிக் கொண்டிருந்த போதே அவற்றை ஆழமாக கற்று இறை வேதமாம் குர்ஆனை ஓதுவதிலும் பாதுகாப்பதிலும் தன்னை முழுமையாக ஈடுபடுத்திக் கொண்டார்கள். மக்கா நகரில் முஸ்லிம்களின் மீதான அடக்கு முறைகள் அனல் பறக்க துவங்கிய போது தனது ஈமானை பாதுகாத்து வாழ தாயகம் துறக்க துணிந்தார்கள். இரண்டாவது ஹிஜ்ரத் குழுவில் ஒருவராக கடல் கடந்து அபிசீனியா நோக்கி புறப்பட்டு சென்றார்கள். சில காலங்களில் திரும்பி மதீனாவை நோக்கி ஹிஜ்ரத் செய்து வந்த ஹஜ்ஜாஜ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நேரடியாக நபி அவர்களின் வழிகாட்டலில் தன்னை சீர்திருத்திக் கொண்டார்கள். இறை வேதத்தின் நறுமணத்தை சுமக்கும் ஒரு காரியாகவும் நபியவர்களிடமிருந்து நேரடியாக கல்வியை பெற்று அறிவிக்கும் ஹதீஸ் அறிவிப்பாளராகவும் விளங்கினார்கள். இவரது தியாக பயணம் அதன் உச்சத்தை தொட்டது. ஹிஜ்ரி 15ஆம் ஆண்டு ரஜப் மாதம் ஷாம் தேசத்தின் சமவெளிகளில் நடைபெற்ற அந்த வரலாற்று சிறப்புமிக்க யர்மூக் போர்க்களத்தில் முஸ்லிம்களின் அணியில் நின்று தீரத்துடன் போரிட்டார்கள். எந்த மார்க்கத்துக்காக தனது சுகபோகங்களை துறந்து கடல் கடந்தார்களோ அதே மார்க்கத்தை காக்கும் போரில் யர்மூக் களத்திலேயே ஷஹாதத்தை தழுவி தனது வாழ்வை நிறைவு செய்தார்கள். இதுதான் இஸ்லாத்தின் விடியலிலேயே தன்னை சமர்ப்பித்த, ஈமானுக்காக கடல் கடந்து ஹிஜ்ரத் செய்த, யர்மூக் போர்க்களத்தில் ஷஹீதாக உயர்ந்த அல் ஹஜ்ஜாஜ் பின் அல் ஹாரிஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் வாழ்க்கை சுருக்கம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. புதிய சகாப்தத்தின் சாட்சியாய் உதித்தவர், சத்தியத்தின் விடியலிலேயே தன் இதயத்தை திறந்து வைத்தவர், தன் ஈமானுக்காக பல தேசங்களை கடந்தவர், முஹாஜிர், முஜாஹித், ஷஹீத், அந்த சத்திய சஹாபியார் என்று உங்களுக்கு தெரியுமா? அவருடைய பேருதான் நுமைர் பிஷ்ர் என்று அழைக்கப்பட்ட தமீம் பின் அல் ஹாரிஸ் ரலியல்லாஹு அன்ஹு. இவர்கள் மக்கா நகரில் குறைஷி குலத்தில் பனு ஜஹம் கிளையில் அல் ஹாரிஸ் பின் கைஸ் பின்த் ஹர்சான் பின் ஹபீப் தம்பதியினருக்கு அன்பு மகனாக பிறந்தார்கள். மக்காவின் பள்ளத்தாக்குகளில் இஸ்லாத்தின் குரல் மெல்லமாக ஒலிக்கத் தொடங்கிய அந்த ஆரம்ப காலத்திலேயே அதன் தூய்மையை உணர்ந்து கொண்ட மேன்மையான உள்ளங்களில் இவரும் ஒருவர். இறை வேதமாம் குர்ஆனை ஓதுவதிலும் கவிதைகளை வடிப்பதிலும் இவருக்கு தனித்துவமான ஈடுபாடு இருந்து வந்தது. ஆனால் மக்கா நகரில் முஸ்லிம்கள் வாழ்வது ஒரு பெரும் சோதனையாக மாறியது. தனது ஈமானையும் ஈமானிய வாழ்வையும் பாதுகாத்து கொள்ள ஒரு பெரும் தியாகத்தை தமீம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் செய்ய துணிந்தார்கள். இரண்டாவது ஹிஜ்ரத் குழுவில் ஒருவராக பல்லாயிரம் மைல் தூரம் அலை கடல் கடந்து அபிசீனியா நோக்கி புறப்பட்டார்கள். அபிசீனியாவின் அந்த தற்காலிக வாழ்வுக்கு பிறகு நபியவர்களின் நகரமான மதீனாவை நோக்கி தனது பயணத்தை தொடர்ந்தார்கள். மதீனாவின் ஈமானிய சூழலில் நபியவர்களின் நேரடி வழிகாட்டுதலில் இறை வேதமாம் குர்ஆனை ஓதுவதிலும் அதை பாதுகாப்பதிலும் தன்னை முழுமையாக அர்ப்பணித்துக் கொண்டார்கள். சத்திய மார்க்கத்தின் எல்லைகள் புறப்பட்டார்கள். ஹிஜ்ரி 12ஆம் ஆண்டு சிரியாவின் அஜினாதைன் போர்க்களத்தில் சத்தியத்துக்காக போரிட்ட அந்த வீரப்படையில் இவரும் ஒருவராக இருந்தார். அந்த உக்கிரமான போரில் தனது இன்னுயிரை தியாகம் செய்து ஷஹாதத்தை பரிசாக பெற்றுக்கொண்டார். தமது இல்லம், செல்வம், அமைதி என அனைத்தையும் துறந்து அபிசீனியா முதல் சிரியா வரை ஈமானின் சோடுகளை பதித்த ஒரு உன்னத வரலாறு இது. இதுதான்
ஈமானுக்காக கடல் கடந்த, குர்ஆனின் நேசத்தில் மனம் திளைத்த, அஜ்னாதைன் போர்க்களத்தில் ஷஹீதாக உயர்ந்த அல்-ஹாரிஸ் ரலியல்லாஹு அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மக்கா நகரின் இதய பகுதியில் சத்தியத்தின் வருகையினால் உண்டான அதிர்வுகளை நேரில் கண்டவர். குறைஷியர்களின் சமூக கட்டமைப்போடு தன்னை ஆழமாக பிணைத்து கொண்டு இருந்த போதும் சத்தியத்துக்காக அவ்வனைத்தையும் துறக்கத் துணிந்தவர். ஈமானுக்காக தாய்நாடு துறந்தவர். முஹாஜிர், முஜாஹித், ஷஹீத். அந்த சத்திய சஹாபியார் என்று உங்களுக்கு தெரியுமா? அவருடைய பேருதான் சயீத் பின் அம்ர் அத்-தமீமி ரலியல்லாஹு அன்ஹு. இவர்கள் மக்கா நகரில் பனு தமீம் குலத்தில் அம்ர் அத்-தமீமி பின்த் ஹர்சான் தம்பதியினருக்கு அன்பு மகனாக பிறந்தார்கள். இவர்கள் பனு தமீம் குலத்தைச் சேர்ந்தவராக இருந்தாலும் குறைஷியர்களின் பனு ஜஹம் கிளையினருடன் ஓர் ஒப்பந்த அடிப்படையிலான நேசத்தோழராக இணைந்து வாழ்ந்து வந்தார்கள். நபியவர்கள் அழைப்பு பணி தொடங்கிய அந்த ஆரம்ப காலத்திலேயே அன்னலாரின் வார்த்தைகளில் இருந்த சத்தியத்தை அடையாளம் கண்டுகொண்ட முதன்மையானவர்களில் இவரும் ஒருவர். இறைவேதமாம் குர்ஆனின் மீது மட்டற்ற நேசம் கொண்டிருந்தார்கள். குர்ஆனின் வசனங்களை ஓதுவதிலும் அதன்படி தனது வாழ்வை அமைத்துக் கொள்வதிலும் தன்னை முழுமையாக அர்ப்பணித்துக் கொண்டார்கள். மக்கா நகரில் முஸ்லிம்களின் மீது பகிரங்கமாக அடக்குமுறைகள் கட்டவிழ்க்கப்பட்டன. தனது ஈமானை காத்து கொள்ள இரண்டாவது ஹிஜ்ரத் குழுவில் ஒருவராக அலை கடல் கடந்து அபிசீனியா நோக்கி புறப்பட்டார்கள். அபிசீனியாவின் அந்த தியாக வாழ்வுக்கு பிறகு நபியவர்களின் நகரமான மதீனாவை நோக்கி தனது ஹிஜ்ரத் பயணத்தை தொடங்கினார்கள். மதீனாவில் நபியவர்களின் அண்மையில் தங்கி நேரடியாக அன்னலாரிடமிருந்தே மார்க்கத்தின் போதனைகளை கற்றுத் தேர்ந்தார்கள். மக்காவின் சந்துகளில் தொடங்கி அபிசீனியாவின் மலைகளையும் மதீனாவின் பேரிச்ச தோப்புகளையும் கடந்த இவருடைய தியாக பயணம் இறுதியாக சிரியாவின் எல்லைகளில் வந்து நின்றது. ஹிஜ்ரி 12ஆம் ஆண்டு சிரியாவின் அஜ்னாதைன் போர்க்களத்தில் சத்திய மார்க்கத்தை காக்க புறப்பட்ட படையில் ஒரு வீரராக நின்றிருந்தார்கள். அந்த உக்கிரமான போர்க்களத்தில் தனது இன்னுயிரை தியாகம் செய்து ஷஹாதத்தை பரிசாக பெற்று கொண்டார்கள். இதுதான் ஈமானுக்காக கடல் கடந்த, குர்ஆனை தனது சுவாசமாக்கிக் கொண்டு வாழ்ந்த, அஜ்னாதைன் போர்க்களத்தில் ஷஹீதாக உயர்ந்த சயீத் பின் அம்ர் அத்-தமீமி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் வாழ்க்கைச் சுருக்கம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மக்கா நகரில் குறைஷிகளின் பனு ஜஹம் கிளையில் உதித்தவர். சத்தியத்தின் விடியலிலேயே தன் இதயத்தை திறந்து வைத்த முன்னோடிகளில் ஒருவர். ஈமானுக்காக கடல் கடந்த முஹாஜிர், இறை வேதத்தின் நேசத்துக்குரியவர். அந்த சத்திய சஹாபியார் என்று உங்களுக்கு தெரியுமா? அவருடைய பேருதான் அல்-ஹாரிஸ் பின் அல்-ஹாரிஸ் ரலியல்லாஹு அன்ஹு. இவர்கள் மக்கா நகரில் குறைஷி குலத்தில் பனு ஜஹம் கிளையில் அல்-ஹாரிஸ் பின் கைஸ் பின்த் உர்வா பின் சஅத் எனும் தம்பதியினருக்கு அன்பு மகனாக பிறந்தார்கள். இவர்களது வம்சம் கைஸ், அதி, ஜஹம் என நீண்டு கஅப் பின் லுஐ வரை குறைஷிகளின் ஆழமான வேர்களில் சங்கமிக்கிறது. மக்காவின் பள்ளத்தாக்குகளில் இஸ்லாத்தின் ஒளி பரவத் தொடங்கிய அந்த ஆரம்ப காலங்களிலேயே சத்தியத்தின் அழைப்புக்கு செவி சாய்த்த நட்பேறு பெற்ற முதன்மையானவர்களுள் இவரும் ஒருவர். தனது அநேக காலத்தை இறைவேதமாம் குர்ஆனை ஓதுவதிலும் அதை பயில்வதிலும் முழுமையாக அர்ப்பணித்துக் கொண்டார்கள். இருப்பினும் மக்காவில் ஒரு முஃமினாக வாழ்வது பெரும் போராட்டமாக மாறியது. தனது ஈமானை பாதுகாத்து கொள்ள அல்-ஹாரிஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு பெரும் தியாகத்தை செய்ய துணிந்தார்கள். இரண்டாவது ஹிஜ்ரத் குழுவில் ஒருவராக அலை கடல் கடந்து அபிசீனியா நோக்கி புறப்பட்டு சென்றார்கள். அந்நிய தேசத்தின் அந்த தற்காலிக வாழ்வுக்கு பிறகு மீண்டும் மதீனாவை நோக்கி தனது தியாக பயணத்தை தொடர்ந்தார்கள். மதீனாவின் ஈமானிய சூழலில் தான் கற்ற ஆரம்ப கால வஹியின் ஞானத்தை சுமந்து நபியவர்களின் நிழலில் தனது வாழ்வை செதுக்கிக் கொண்டார்கள். இவரது வாழ்வின் இறுதி தருணம் சிரியாவின் போர்க்களங்களில் எழுதப்பட்டது. ஹிஜ்ரி 12ஆம் ஆண்டு சிரியாவின் அஜ்னாதைன் போர்க்களத்தில் சத்திய மார்க்கத்தை காக்க புறப்பட்ட படையில்
ஒரு வீரராக நின்றிருந்தார்கள். அந்த உக்கிரமான போர்க்களத்தில் தனது இன்னுயிரை தியாகம் செய்து ஷஹாதத்தை பரிசாக பெற்றுக்கொண்டார்கள். இதுதான் ஈமானுக்காக கடல் கடந்த, குர்ஆனை தனது உயிருடன் கலந்த, சிரியாவின் போர்க்களத்தில் ஷஹீதாக உயர்ந்த அல் ஹாரிஸ் பின் அல் ஹாரிஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் வாழ்க்கை சுருக்கம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மக்கா நகரில் குறைஷிகளின் பனு ஸஹம் கிளையில் உதித்தவர். சத்திய மார்க்கத்தை அதன் ஆரம்ப காலத்திலேயே ஏற்றுக்கொண்ட முன்னோடிகளில் ஒருவர். ஈமானுக்காக தன் சகோதரர்களுடன் கடல் கடந்த முஹாஜிர். இறை வேதத்தின் வழியில் தன் வாழ்வை செதுக்கிக் கொண்டவர். அந்த சத்திய சஹாபியார் என்று உங்களுக்கு தெரியுமா? அவருடைய பேருதான் சயீத் பின் அல் ஹாரிஸ் ரலியல்லாஹு அன்ஹு. இவர்கள் மக்கா நகரில் குறைஷி குலத்தில் பனு ஸஹம் கிளையில் அல் ஹாரிஸ் பின் கைஸ் பின் உர்வா பின் சஅத் எனும் தம்பதியினருக்கு அன்பு மகனாக பிறந்தார்கள். இவர்களது வம்சம் கைஸ், அதி, ஸஹம் என நீண்டு கஅப் பின் லுஐ வரை குறைஷிகளின் ஆழமான வம்ச வேர்களில் சங்கமிக்கிறது. மக்காவின் வீதிகளில் இஸ்லாத்தின் ஒளி பரவத் தொடங்கிய அந்த தொடக்க காலத்திலேயே தன் சகோதரர்களான அல் ஹாரிஸ், மஅமர் ரலியல்லாஹு அன்ஹுமா ஆகியோரைப் போலவே சயீத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தன் இதயத்தை சத்தியத்தின் பக்கம் திருப்பிக் கொண்டார்கள். குறைஷிகளின் சமூக நெருக்குதல்கள் அதிகரித்த போது தன் ஈமானை பாதுகாத்து கொள்ள இரண்டாவது ஹிஜ்ரத் குழுவில் ஒருவராக தியாக பயணத்தை தொடர்ந்தார்கள். அலை கடல் கடந்து அபிசீனியா சென்றடைந்து அந்நிய தேசத்தின் அமைதியில் தன் மார்க்கத்தை பேணி வாழ்ந்தார்கள். அபிசீனியாவின் அந்த தியாக வாழ்வுக்கு பிறகு நபி அவர்களின் நகரமான மதீனாவை நோக்கி தனது ஹிஜ்ரத் பயணத்தை தொடர்ந்தார்கள். இவர்களது வாழ்வின் இறுதி அத்தியாயம் சிரியாவின் போர்க்களங்களில் எழுதப்பட்டது. வரலாற்று ஆசிரியர்களில் சிலர் ஹிஜ்ரி 15ஆம் ஆண்டு ரஜப் மாதத்தில் நடந்த யர்மூக் போர்க்களத்தில் இவர் ஷஹீதானதாக குறிப்பிடுகின்றனர். இருப்பினும் பெரும்பாலான வரலாற்று பதிவுகள் ஹிஜ்ரி 12ஆம் ஆண்டு நடைபெற்ற சிரியாவின் அஜினாதைன் போர்க்களத்தில் இவர் ஷஹீதானதாகவே உறுதிப்படுத்துகின்றன. அந்த உக்கிரமான போர்க்களத்தில் தனது இன்னுயிரை தியாகம் செய்து ஷஹாதத்தை பரிசாக பெற்றுக்கொண்டார்கள். மக்காவின் வீதிகளில் தொடங்கி அபிசீனியா, மதீனாவின் பாதைகளை கடந்து சிரியாவின் மண்ணில் ஷஹீதாக உயர்ந்த இந்த தியாக பயணம் இறைவனிடம் மீண்டு கொண்டது. இதுதான் ஈமானுக்காக கடல் கடந்த, குர்ஆனை தனது உயிருடன் கலந்த, சிரியாவின் மண்ணில் ஷஹீதாக உயர்ந்த சயீத் பின் அல் ஹாரிஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் வாழ்க்கை சுருக்கம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. குறைஷியர்களின் பனு ஸஹம் கிளையில் உதித்தவர். சத்திய மார்க்கத்தை அதன் ஆரம்ப காலத்திலேயே ஏற்றுக்கொண்ட முன்னோடிகளில் ஒருவர். ஈமானுக்காக தாயகம் துறந்து கடல் கடந்த முஹாஜிர், அல் குர்ஆன் நேசர். அந்த சத்திய சஹாபியார் என்று உங்களுக்கு தெரியுமா? அவருடைய பேருதான் உமைர் பின் ரிஆப் ரலியல்லாஹு அன்ஹு. இவர்கள் மக்கா நகரில் குறைஷி குலத்தில் பனு ஸஹம் கிளையில் ரிஆப் பின் ஹுதைஃபா, உம்மு வாயில் பின் மஅமர் எனும் தம்பதியினருக்கு அன்பு மகனாக பிறந்தார்கள். சத்திய மார்க்கத்தின் வருகைக்காக காத்திருந்த மக்காவின் அந்த சூழலில் நபியவர்களின் அழைப்பு மக்காவின் வீதிகளில் மெல்லமாக ஒலிக்கத் துவங்கிய போதே சத்தியத்தின் குரலுக்கு முதலில் செவி சாய்த்த தூய உள்ளங்களில் இவரும் ஒருவர். குறைஷியர்களின் அடக்குமுறைகள் அனலாக தகிக்க துவங்கிய போது உமைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தனது ஈமானை காத்து கொள்ள ஒரு பெரும் தியாகத்தை செய்ய துணிந்தார்கள். நபியவர்களின் வழிகாட்டுதல் படி இரண்டாவது ஹிஜ்ரத் குழுவில் ஒருவராக அலை கடல் கடந்து அபிசீனியா நோக்கி புறப்பட்டார்கள். அபிசீனியாவின் அந்த தற்காலிக வாழ்வுக்கு பிறகு மதீனாவை நோக்கி தனது இறுதி ஹிஜ்ரத் பயணத்தை தொடர்ந்தார்கள். மதீனாவின் மறுமலர்ந்த அந்த சத்திய சமூகத்தில் ஒரு நல்ல குடிமகனாக தனது வாழ்வை செதுக்கிக் கொண்டார்கள். இறை வேதமாம் குர்ஆனை ஓதுவதிலும் அதை பாதுகாப்பதிலும் தன்னை முழுமையாக அர்ப்பணித்து கொண்டார்கள். இவரது வாழ்வின் இறுதி அத்தியாயம் சிரியாவின் எல்லைகளில் எழுதப்பட்டது. ஹிஜ்ரி 12ஆம் ஆண்டு சிரியாவின் ஐனு தமர் எனும் பகுதியில்
சத்திய மார்க்கத்தை காக்க புறப்பட்ட படையில் ஒரு வீரராக நின்றிருந்தார்கள். அங்கேயே அந்த போர்க்களத்தில் ஷஹீதாக உயர்ந்தார்கள். இதுதான் ஈமானுக்காக கடல் கடந்த, குர்ஆனை தனது உயிருடன் சிரியாவின் உமைர் பின் ரிஆப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் வாழ்க்கை சுருக்கம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நபியவர்களின் குடும்பத்தோடு தாய் வழி உறவு முறையை கொண்டவர். ஜுபைத் குலத்தின் ஆழமான வேர்களில் இருந்து உதித்தவர். இஸ்லாமிய பேரரசின் முதல் கருவூல காப்பாளர். ஈமானுக்காக கடல் கடந்த முஹாஜிர். அந்த சத்திய சஹாபி யார் என்று உங்களுக்கு தெரியுமா? அவருடைய பேருதான் மஹ்மியா பின் அல் ஜஸா ரதியல்லாஹு அன்ஹு. இவர்கள் பனு ஜுபைத் குலத்தில் அல் ஜஸா பின் அப்துல் யகூஸ், ஹிந்த் பின் அவுஃப் எனும் தம்பதியினருக்கு அன்பு மகனாக பிறந்தார்கள். அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் மனைவி உம்முல் ஃபதுல் லுபாபா மஹ்மியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு உடன் பிறந்த சகோதரியாகிறார். இந்த வகையில் மஹ்மியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபி அவர்களின் குடும்பத்தோடு மிக நெருக்கமான பிணைப்பை கொண்டிருந்தார்கள். மக்காவில் பனு ஜஹம் கிளையில் நேச தோழராக வாழ்ந்த இவர்கள் இஸ்லாத்தின் அழைப்பு வந்த அந்த ஆரம்ப காலங்களிலேயே அதனை தன் நெஞ்சார தழுவி ஏற்றுக்கொண்டார்கள். மக்கா நகரில் முஸ்லிம்கள் மீதான சமூக நெருக்குதல்கள் அதிகரித்த போது இரண்டாவது ஹிஜ்ரத் குழுவில் ஒருவராக அலை கடல் கடந்து அபிசீனியா நோக்கி புறப்பட்டார்கள். அபிசீனியாவின் அந்த தற்காலிக வாழ்வுக்கு பிறகு மதீனாவை நோக்கி தனது இறுதி ஹிஜ்ரத் பயணத்தை தொடர்ந்தார்கள். மதீனாவில் நபியவர்களின் நெருக்கமான தோழராக திகழ்ந்த இவரிடம் ஒரு மிக முக்கியமான பொறுப்பை அன்னலார் ஒப்படைத்தார்கள். அதுதான் கருவூல பொறுப்பு. பனு முஸ்தலக் போர் முதல் ஹந்தக் போர் வரை இஸ்லாமிய படைகளுக்கு கிடைத்த போர்க்கால பொருட்களையும் அதன் 5இல் ஒரு பங்கான ஹும்ஸ் நிதியையும் நிர்வகிக்கும் பொறுப்பையும் நபியவர்கள் இவரிடம் தந்தார்கள். இவரிடம் நேர்மையும் கணக்கு வழக்குகளில் இருந்த துல்லியமுமே இவர்களுக்கு இந்த பதவியை பெற்று தந்தது. நிர்வாகப் பணிகளுக்கு இடையிலும் இறை வேதமாம் குர்ஆனை ஓதுவதிலும் நபியவர்களின் பொன்மொழிகளை அறிவிப்பதிலும் ஒரு சிறந்த அறிஞராக திகழ்ந்தார்கள். நபியவர்களின் மறைவுக்கு பிறகு சிறிது காலம் எகிப்து தேசத்தில் வாழ்ந்த இவர்கள் இறுதியாக தான் நேசித்த நபியவர்களின் நகரமான மதீனாவுக்கே தனது பயணத்தை திருப்பினார்கள். மக்காவில் தொடங்கி அபிசீனியா, மதீனா, எகிப்து என நீண்ட இவரது வாழ்வு மதீனாவின் மண்ணிலேயே அமைதியான முறையில் நிறைவு பெற்றது. இதுதான் ஈமானுக்காக கடல் கடந்த, நபியவர்களின் குடும்பத்தோடு நெருக்கமான தொடர்பு கொண்ட, இஸ்லாமிய படைகளின் நம்பிக்கைக்குரிய கருவூல காப்பாளராக வாழ்ந்த மஹ்மியா பின் அல் ஜஸா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் வாழ்க்கை சுருக்கம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சத்திய மார்க்கத்தை அதன் ஆரம்ப காலத்திலேயே ஏற்றுக்கொண்ட ஒரு வீரர். குறைஷிகளின் பனு அசது கிளையில் உதித்தவர். தன் ஈமானை காக்க கடல் கடந்த ஒரு முஹாஜிர். இறை வேதத்தின் நேசத்தை தனது வாழ்வாக்கிக் கொண்ட ஒரு தோழர். அந்த சத்திய சஹாபியார் என்று உங்களுக்கு தெரியுமா? அவருடைய பேருதான் யசீத் பின் ஜம்ஆ ரலியல்லாஹு அன்ஹு. இவர்கள் மக்கா நகரில் குறைஷி குலத்தில் பனு அசது கிளையில் ஜம்மா பின் அல் அஸ்வத், குரைபா பின் அல் உமையா எனும் தம்பதியினருக்கு அன்பு மகனாக பிறந்தார்கள். இஸ்லாத்தின் ஆரம்ப பருவத்திலே அந்த நெருக்கடியான காலத்தில் தனது சகோதரர்களான அப்துல்லாஹ் பின் ஜம்ஆ, வஹப் பின் ஜம்ஆ ரலியல்லாஹு அன்ஹுமா ஆகியோரைப் போலவே சத்தியத்தின் குரலுக்கு முதலில் செவி சாய்த்த அஸ்ஸாபிகூனல் அவ்வலூன்களில் ஒருவராக இஸ்லாத்தில் இணைந்து கொண்டார்கள். மக்கா நகரில் முஸ்லிம்களின் மீதான அடக்குமுறைகள் அதன் எல்லையை தொட்டபோது தனது ஈமானை பாதுகாத்து கொள்ள இரண்டாவது ஹிஜ்ரத் குழுவில் ஒருவராக கடல் கடந்து அபிசீனியா நோக்கி பயணப்பட்டார்கள். அபிசீனியாவின் அந்த தியாக வாழ்வுக்கு பிறகு மதீனாவை நோக்கி தனது தியாக பயணத்தை தொடர்ந்தார்கள். மதீனாவின் ஈமானிய சூழலில் நபியவர்களின் அண்மையில் தங்கி மார்க்கத்தின் நுணுக்கங்களை கற்றுத் தேர்ந்தார்கள். இறை வேதமாம் குர்ஆனை ஓதுவதிலும் அதை பாதுகாப்பதிலும்
தன்னை முழுமையாக அர்ப்பணித்துக் கொண்டார்கள். இவரது வாழ்வின் இறுதி அத்தியாயம் ஹிஜ்ரி 8ஆம் ஆண்டு மக்கா வெற்றிக்குப் பிறகு எழுதப்பட்டது. தாயிஃப் போர்க்களங்களில் சத்திய மார்க்கத்தை காக்க புறப்பட்ட படையில் ஒரு வீரராக நின்றிருந்தார்கள். தாயிஃப் கோட்டையை முஸ்லிம்கள் முற்றுகையிட்டிருந்த அந்த வேளையில் தாயிஃப் மக்களுடன் பேச்சுவார்த்தை நடத்த விரும்பி தனது அல் ஜனாஹ் எனும் குதிரை மீது யசீத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் முன்னேறிய போது அந்நகர மக்கள் தாம் கொடுத்த வாக்கை மீறி அம்பு மலைகளை அவர் மீது பொழிந்தனர். இதுதான் ஈமானுக்காக கடல் கடந்த, குர்ஆனை தனது சுவாசமாக கொண்டு வாழ்ந்த, தாயிஃப் கோட்டையின் வாசலில் ஷஹீதாக உயர்ந்த யஸீத் பின் ஜம்ஆ ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் வாழ்க்கைச் சுருக்கம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மக்கா நகரின் இதயத்தில் பிறந்த குழந்தை, இஸ்லாத்தின் ஆரம்ப விடியலில் சத்தியத்தின் ஒளியில் தன்னை நனைத்துக் கொண்டவர், பனு தைம் கலையில் உதித்த முத்துமணி, ஈமானை காக்க கடல் கடந்த முஹாஜிர், இறை வேதத்தின் நேசத்தை தனது வாழ்வாக்கிக் கொண்ட தோழர். அந்த சத்திய சஹாபியார் என்று உங்களுக்கு தெரியுமா? அவருடைய பேருதான் அம்ர் பின் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு. இவர்கள் மக்கா நகரில் குறைஷி குலத்தில் பனு தைம் கிளையில் உஸ்மான் பின் அம்ர் அல்-லைஃபியா எனும் தம்பதியினருக்கு அன்பு மகனாக பிறந்தார்கள். இவர்களது வம்சம் அம்ர், கஅப், சஅத் என தைம் பின் முர்ராவிடம் மீள்கிறது. அசத்தியத்தின் நிழலில் அன்னலாரின் அழைப்பு பணி இவர்களுக்கு ஒரு புதிய மாற்றத்தை தந்தது. இதனால் இஸ்லாத்தை அதன் ஆரம்ப காலத்திலேயே மனமுவந்து முன்வந்து ஏற்றுக்கொண்டார்கள். முஸ்லிம்கள் மீது மக்கா குறைஷியர்களின் அடக்குமுறைகள் எல்லைகள் பல கடந்த போது தனது ஈமானை பாதுகாத்து கொள்ள ஒரு பெரும் தியாகத்தை அம்ர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் செய்யத் துணிந்தார்கள். இரண்டாவது ஹிஜ்ரத் குழுவில் ஒருவராக அலை கடல் கடந்து அபிசீனியா நோக்கி புறப்பட்டார்கள். அபிசீனியாவின் அந்த தியாக வாழ்வுக்கு பிறகு மதீனாவை நோக்கி தனது இறுதி ஹிஜ்ரத் பயணத்தை தொடர்ந்தார்கள். மதீனாவின் ஈமானியச் சூழலில் நபியவர்களின் நிழலில் தன்னை செதுக்கிக் கொண்டார்கள். இறை வேதமாம் குர்ஆனை ஓதுவதில் பெரும் சிரத்தை எடுத்துக் கொண்டார்கள். இவர்களது வாழ்வின் இறுதி அத்தியாயம் ஹிஜ்ரி 15ஆம் ஆண்டு எழுதப்பட்டது. இஸ்லாமிய வரலாற்றின் திருப்பு முனையான காதிசியா போர்க்களத்தில் சத்திய மார்க்கத்தை காக்க புறப்பட்ட படையில் ஒரு வீரராக தனது இன்னுயிரை தியாகம் செய்தார்கள். இதுதான் ஈமானுக்காக கடல் கடந்த, குர்ஆனை தனது சுவாசமாக கொண்டு வாழ்ந்த, காதிசியா போர்க்களத்தில் ஷஹீதாக உயர்ந்த அம்ர் பின் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் வாழ்க்கைச் சுருக்கம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நபியவர்கள் தனது அழைப்பு பணியை தொடங்கிய அந்த ஆரம்ப காலத்திலேயே சத்தியத்தை ஏந்திய முன்னோடிகளில் ஒருவர் தனது உடன் பிறந்த சகோதரனோடு இணைந்து இஸ்லாமிய வரலாற்றின் முதல் அத்தியாயங்களை எழுதியவர், ஈமானுக்காக கடல் கடந்த முஹாஜிர், சத்திய போர்க்கள வீரர். அந்த சத்திய சஹாபியார் என்று உங்களுக்கு தெரியுமா? அவருடைய பேர்தான் உத்பா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு. இவர்கள் ஹுதைல் குலத்தில் மஸ்ஊத் இப்னு காஃபில், உம்மு அப்த் எனும் தம்பதியினருக்கு அன்பு மகனாக பிறந்தார்கள். இவர்கள் புகழ்பெற்ற சஹாபி அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் அன்பு சகோதரர். மதீனா நகரில் நபியவர்களின் நெருக்கமான தோழராக திகழ்ந்த இவர்கள் உஹது போர்க்களம் முதல் அனைத்து முக்கிய போர் தளங்களிலும் முன்னணி வீரராக கடமையாற்றினார்கள். ஒரு வீரராக மட்டுமல்லாமல் மார்க்க அறிவிலும் குர்ஆனின் ஞானத்திலும் இவர்கள் சிறந்து விளங்கினார்கள். மாபெரும் அறிஞர் அஸ்-ஸுஹரி கூறினார், என் பார்வையில் அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை விட அவரது சகோதரர் உத்பா எவ்விதத்திலும் குறைந்தவர் அல்லர் என்று. உத்பா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களது மகன் அப்துல்லாஹ் ஒரு ஹதீஸ் அறிவிப்பாளர், பேரன் உபைதுல்லாஹ் மதீனாவின் புகழ்பெற்ற 7 சட்ட மேதைகளில் ஒருவர் என்று இவரது வம்சம் அறிஞர்களால் நிறைந்திருந்தது. உத்பா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் இறுதி பயணம் ஹலீஃபா உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் ஆட்சி காலத்தில் நிகழ்ந்தது. மதீனாவில் அவர் மறைந்த போது ஜனாஸா தொழுகையை தலைமை தாங்கி நடத்த ஹலீஃபா உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் முன்வந்தார்கள். தனது அருமை சகோதரனின் மறைவு செய்தி கேட்ட அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத்
ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் கண்கள் கலங்கின. தற்போதுள்ள மனிதர்களில் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு பிறகு இந்த உலகில் நான் அதிகம் நேசித்த மனிதர் என் சகோதரர் உதுபா தான் என்று கூறி விம்மி அழுதார்கள். இதுதான் ஈமானுக்காக கடல் கடந்த போர்க்களங்களிலும் அன்னலாருடன் நின்ற மதீனாவின் ஒரு சட்ட மேதையின் பாட்டனார் உதுபா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் வாழ்க்கை சுருக்கம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.